தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை சார்பில் 2024ஆம் ஆண்டிற்கான அகழாய்வு பணிகளின் தொடக்கமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக 8 இடங்களில் அகழாய்வு பணிகளை தொடங்கி வைக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் ஒருமுறை வரவேற்று இந்த சீரிய நூலினை வெளியிடுமாறும் திரு சுகீசு முறையில் பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு முன்னால் மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, இது குறித்தான விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். விவரங்கள். கௌதமி வணக்கம். தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை சார்பில் 2024ஆம் ஆண்டிற்கான அகழ்வாய்வு பணிகளினுடைய தொடக்கமாக சிவகங்கை மாவட்டம் கீழடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான கொந்தகை, விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நமண்டி, அதே போல புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டை, தென்காசி மாவட்டம் திருமலாபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய அந்த அகழாய்வு பணிகள் தொடர்பான விஷயத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கப்பட இருக்கின்றது. அதற்கு முன்னதாக தற்போது கலைஞர் அவர்களுடைய கைவண்ணத்தில் உருவான ராமானுஜர் மதத்தில் புரட்சி செய்த மகான் என்ற தொலைக்காட்சி தொடரினை அனைத்து தரப்பினரும் அறிந்து கொள்ளும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறையின் பதிப்பக பிரிவு வாயிலாக நூலாக்கம் செய்யப்பட்டு ராமானுஜர் எனும் நூலினை தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிடக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அறநிலையத்துறை சார்பிலே தற்போது இந்த நிகழ்ச்சியானது நடைபெறுகின்றது. இதில் அறநிலையத்துறை சார்ந்த முக்கிய பெரியோர்கள் பலர் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் சொற்பொழிவாளர் சுகிசிவம் உள்ளிட்ட அறநிலையத்துறை சார்ந்த பல முக்கிய அதிகாரிகளும் இதிலே பங்கேற்றிருக்கிறார்கள். அகழாய்வு பணிக்கான அந்த நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக இந்த நிகழ்வு தற்போது நடைபெறுகின்றது. கலைஞரின் கைவண்ணத்தில் உருவான ராமானுஜர் மதத்தில் புரட்சி செய்த மகான் என்ற தலைப்பிலே அவர் தொலைக்காட்சி தொடர் ஒன்றினை எழுதியிருந்தார். தொடர்ந்து ராமானுஜர் எப்படி இளமை பருவம் எப்படி இருந்தது, அவர் வெளிநாட்டுக்கு சென்று அந்த படித்தது, அதன் பிறகு மதத்தில் அவர் கொண்டு வந்த புரட்சி, அவர் அறநிலையத்துறை தொடர்பாக இந்து மதத்திற்கு ஆற்றிய பல்வேறு பணிகள் உள்ளிட்ட பல விஷயங்களும் அவரை பற்றிய அந்த வாழ்க்கை வரலாற்றில் இருக்கும். எனவே அப்படிப்பட்ட அந்த விஷயங்களை அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அவர் எப்படி ஒரு பொதுவானவராக எப்படி இருந்தார், மதத்தில் ஒரு புரட்சி செய்தவராக எப்படி இருந்தார் என்று சொல்லி கலைஞர் அந்த நாடகத்தினை அவர் அந்த கதையை எழுதியிருப்பதார். எனவே அந்த விஷயங்களை எல்லாம் தற்போது ஒரு புத்தகமாக வெளியிட தமிழக அரசு அதற்கான ஏற்பாடுகளை செய்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே பதிப்பக பிரிவு வாயிலாக நூலாக்கம் செய்யப்பட்டு தற்போது அது வெளியிடப்படுகின்றது. விரைவில் விற்பனைக்கும் வர இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயலாளர், அதே போல குறிப்பாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டவர்களும் அதே போல பல்வேறு அந்த அறக்கட்டளைகளை சார்ந்தவர்களும் தற்போது வந்திருக்கிறார்கள். பல்வேறு மடங்களை சார்ந்த அந்த பெரியோர்களும் வந்து தற்போது இந்த புத்தக வெளியீட்டு விழாவிலே பங்கேற்றிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.